ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு பறக்கும் பூனை குட்டியும் பேசும் பலூன்களும். இந்த கதையை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான தோட்டத்தில் சின்னு என்ற ஒரு குட்டி பூனை இருந்தது. சின்னுவுக்கு பறவைகளை பார்த்தால் ரொம்ப ஆசை. நமக்கும் இறக்கைகள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், வானத்தில் பறக்கலாமே என்று எப்போதும் நினைக்கும். ஒரு நாள் சின்னுவின் தோட்டத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. தோட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய கூடை இருந்தது. அதில் விதவிதமான வண்ணங்களில் நூற்றுக்கணக்கான பலூன்கள் இருந்தன. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த பலூன்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று பேசிக் கொண்டிருந்தன. சின்னு மெதுவாக அருகில் சென்று பார்த்தது. ஒரு சிவப்பு பலூன் சொன்னது, யாராவது எங்களை வானத்தில் பறக்க விடுவார்களா? சின்னுவுக்கு ஒரு குறும்பு யோசனை வந்தது. அது மெதுவாக அந்த கூடைக்குள் குதித்தது. எல்லா பலூன்களின் நூல்களையும் தன் கால்களால் கெட்டியாக பிடித்துக் கொண்டது. அடுத்த நிமிடம் சொர் என்று கூடை மேலே எழும்பியது. சின்னு இப்போது வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. ஐயோ, நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன் என்று சின்னு மகிழ்ச்சியில் கத்தியது. கீழே இருந்த வீடுகள் எல்லாம் குட்டி பொம்மைகள் போல தெரிந்தன. மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல சின்னுவின் முகத்தில் உரசி சென்றன. வழியில் ஒரு காகம் வந்தது. ஏய் குட்டி பூனை, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று ஆச்சரியமாக கேட்டது. சின்னு சிரித்துக் கொண்டே, நான் மேகங்களுடன் விளையாடப் போகிறேன் என்று சொன்னது. திடீரென்று பலூன்கள் ஒவ்வொன்றாக டப் டப் என்று உடைய ஆரம்பித்தன. சின்னுவுக்கு பயம் வந்து விட்டது. ஐயோ, கீழே விழுந்து விடுவேனோ என்று நடுங்கியது. அப்போது ஒரு நீல நிற பலூன் சொன்னது, சின்னு பயப்படாதே, நாங்கள் உன்னை மெதுவாக கீழே இறக்குவோம். எல்லா பலூன்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடை போல மாறின. சின்னு மெதுவாக ஒரு மரத்தின் மென்மையான இலைகள் மேல் டிக் என்று வந்து இறங்கியது. சின்னுவுக்கு இப்போது பறப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று புரிந்தது. இருந்தாலும் வானத்தில் மேகங்களை தொட்ட அந்த பயணம் அதற்கு மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அது தன் நண்பர்களான முயலிடமும் அணிலிடமும் தன் சாகச கதையை சொன்னது. அன்று முதல் சின்ன தரையில் ஓடி விளையாடுவதையே அதிகம் நேசித்தது. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கொண்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆபத்தான விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும். இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும். இதுதான் இந்த கதையோட படிப்பினை.